பெரும்பாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சி சார்ந்த தொலைக்காட்சிகள் மற்றும் செய்தியாளர்களுக்காகவே விளம்பரங்கள் கொடுத்து கோடிக்கணக்கில் பணம் செலவழிக்கின்றன. இதனால் மக்களின் வரிப்பணம் கட்சி சார்புள்ள ஊடகங்களுக்கு செல்கிறது என்பதை நிரூபிக்க திமுக, அதிமுக கட்சிகளின் விளம்பர செலவை கேட்டு சட்ட பஞ்சாயத்து அமைப்பு கோரிய RTI மனுவுக்கும் தகுந்த பதில் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து சட்ட பஞ்சாயத்து இயக்க ஒருங்கிணைப்பாளர் சிவ இளங்கோவிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. திமுக அதிமுக அரசுகள் பத்திரிகையில எத்தனை கோடிக்கு விளம்பரம் கொடுத்திருக்கு அப்படின்ற கேஸ்ல என்ன சார் நடந்துச்சு? ஆமா, இன்னைக்குதான் அவரு முன்னாள் சீஃப் செக்ரட்டரி வந்தாரு. ஒரு வருஷமா வரவே இல்லை. வாரண்ட்லாம் போட்டு அப்புறமா இன்னைக்கு வாரண்ட் போய் இஷ்யூ பண்ணோன்னு இன்னைக்கு வந்தாரு. என்ன அன்னைக்கு நடந்துச்சு அந்த கேஸ்ல அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா அந்த கேஸ் நாங்க 2015-14 போட்டது. நீங்க தான் இது RTI வாங்கி போட்டதா சார்? ஆமா, நம்ம தான் RTI கேட்டோம். அவங்க தகவல் கொடுக்கலங்கிறதுனாலதான் ஆணையத்துக்கு வந்துச்சு அந்த கேஸ். அல்ல, அந்த கேஸ் என்னன்னா உட்கார்ந்து பேசுனது பேசிட்டேன் அப்படிங்கறதுனால என் மேல கேஸ் போட்டு ஒரு 3 நாள் ஜெயில போட்டாங்க. இது எப்ப சார் நடந்தது? அதாவது இது 2015. அந்த வழக்கு ஹியரிங் இது 117வது ஹியரிங். இன்னைக்கு 30 வருஷம் போயிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு இந்த 117வது ஹியரிங்ல வந்திருக்கிறாரு. அடுத்து பொது தகவல் விசாரணை பண்ணி அடுத்து கேஸ் முடியும். வருஷம் ஆயிடுச்சு ஒரு வழக்கு, பொய் வழக்கு. இதுல என்னதான் சார் விளைவு? இப்போ தீர்வு என்ன? இதுல தீர்வு நமக்கு அது கிடைக்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை. அந்த திமுக அதிமுகல எவ்வளவு விளம்பரம் செஞ்சாங்க அப்படிங்கறது கேட்டதுதான் நம்ம பொது இதுல கேட்டோம். நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்துல கடைசியில தகவல் கடைசி வரைக்கும் கேஸ போட்டு விட்டாங்க. அது கேஸ் போட்டு 3 நாள் ஜெயில போய் அந்த கேஸ் நான் 14% ஆஜராயிட்டு இருக்கேன். அது 9 வருஷம் ஆச்சு. இந்த கேஸ் ஆக்சுவலா எதுக்கு சார் போட்டீங்க? நிறைய பணம் செலவழிக்கிறாங்க திமுக. எதுக்கான அதுக்காக என்னன்னா, ஜெயலலிதா இந்த 10 வருஷத்துல ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்தாங்கல்ல, அப்ப 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனைன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் உள்ள பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுத்தாங்க. 2019 பார்லிமெண்ட் வருஷம் வந்துச்சுல போனதுல, அப்போ ஜெயலலிதா பிரதமர் கனவுல இருந்தாங்க. அதனால எல்லா மாநிலத்திலயும் அவங்களோட போட்டோட விளம்பரம் வரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 கோடி விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. அப்போ திமுக என்ன ரூல்ஸ் பின்பற்றுறாங்க, அதிமுக என்ன, இவங்க வந்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு உள்ள பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுத்துக்கிறாங்க. திமுக அதிமுக அவங்களுக்கு அனுசரணை உள்ள பத்திரிகை விளம்பரம் கொடுக்குறாங்க. என்ன லாஜிக் என்னங்கிறத கேட்டிருந்தோம் நம்ம கேள்வி. ஆனா அதுக்கான பதில் அவங்க தரல. பதில் வரல. ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண கொடுக்கல, ஃபர்ஸ்ட் அப்பீல் போன கொடுக்கல, செகண்ட் அப்பீல் ஆணையத்துக்கு வரும்போது தான் நீ இவர் சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் தான் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஸ்ரீபதி IAS. அவருக்கு இல்ல நீளம். நான் அது வரைக்கும் உட்காந்துட்டு தான் பேசியிருந்தேன். இவர் புதுசா சீஃப் செக்ரட்டரியா வந்த பிறகு, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்த பிறகு இல்ல நீலாம் அங்கெல்லாம் நின்றுட்டு தான் பேசணும் அப்படின்னாரு. அதிகாரத்துல உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இப்ப திமுக அவரை நியமிச்சிச்சு அப்படின்னாக்கா அந்த அரசாங்கத்துக்கு இது நெகட்டிவா போகுது இந்த நியூஸ் அப்படின்னாக்கா அதை கொடுக்கறதுக்கு ஆர்டர் போட மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம நியூஸ் நாங்க வாங்கி கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களா சார்? ஆமா, இப்ப நம்ம இதே அந்த நியூஸ் வந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நம்ம திமுக கடந்த நாம தான் 20 வருஷம் கேட்டோம். 91ல இருந்து கேட்டோம். 91ல இருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் வருதா? ஆமா சார். அதுக்கு கேட்டோம். திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில எந்தெந்த பத்திரிகை எவ்வளவு விளம்பரம் கொடுத்தீங்க வருஷம் வாரியா, இது என்ன விதிமுறை இருக்கு? இப்ப சில பாத்தீங்கன்னா அரசு விளம்பரம் வருது. இப்ப திமுகனாக்கா தினகரன்ல வந்துரும், தினமலர்ல வராது. அதிமுகனா தினமலர்ல வந்துரும், தினகரன்ல வராது. இப்ப இதே திமுகனாக்கா முரசொலியில விளம்பரம் வரும், இந்த டாக்டர் நமது எம்ஜிஆர் வராது. அதிமுகனா டாக்டர் நமது எம்ஜிஆர்லயும் விளம்பரம் கொடுப்பாங்க, முரசொலியில கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க கட்சி சார்பான பத்திரிகைகள்ல கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க? கொடுத்துக்கிறாங்க. அதான் அது என்ன நாம்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் நாம்ஸ் விளம்பரம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்டோம். கேட்டுட்டு மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, எத்தனை பத்திரிகைக்கு எத்தனை கோடி அப்படின்னு கேட்டோம். அது வெளியில வந்துச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு நெகட்டிவா முடியும் அப்படிங்கறதுனால இவர் அது கொடுக்க மறுக்கிறாரு. மறுத்துட்டு ஒரு கேஸ போட்டு அந்த கேஸுக்கு பாருங்க, நாங்க கேட்கறத பத்திரிகைகள்ல எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு கேஸ் எங்கேயும் இழுத்துட்டு போட்டு இன்னைக்கு அவர் வந்தார். வயசானவர் ஆயிட்டார் இன்னைக்கு அவர். பாவம், என்ன நாம்ஸ், அந்த நாம்ஸின் படியில நீங்க பத்திரிகை விளம்பரம் கொடுத்தீங்களா, எந்தெந்த பத்திரிகை எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அதை நம்ம அரைல் பண்ணாதானே இது ஊழல் நடந்திருக்குதா இல்ல இவங்க சார்ந்த பத்திரிகைகள் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது. பட் லீகலா நமக்கு
இல்ல நம்ம கையில. இப்போ இந்த மாதிரி வழக்குகள்ல என்ன தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வெளிப்படைத்தன்மை வரணும். இல்ல இப்ப திமுக ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு இப்ப ஆதரவான பத்திரிகை கொடுக்கறது, அதிமுக ஆதரவு வந்து அவங்களுக்கு சாதகமான பத்திரிகை விளம்பரம் கொடுக்கறதுங்கிற நிலை மாறி எத்தனை வியூவர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை ரீடர்ஸ் இருக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி நீ கொடு, ஒரு முடிவு பண்ணு. நீங்க நிறைய இதெல்லாம் வச்சிருக்கீங்க இப்ப டிஆர்பி ரேட் என்னமோ ரேட் எல்லாம் வச்சு எத்தனை வியூவர்ஸ் எல்லாம் இப்ப கண்டுபிடிக்கிறதுக்குலாம் டெக்னிக்கெல்லாம் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஆமா சார். அப்ப நீங்க வந்து வியூவர்ஸ் அடிப்படையில கொடுங்க. ரொம்ப இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க, வியூவர்ஸே கம்மியா இருக்கும் ஒரு டிவி. ஆமா. அது வந்து திமுக ஆதரவு தொலைக்காட்சினா அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு பேப்பர் மீடியாவை போய் கேஸும் போட முடியாது. எப்பயாவது கொடுப்பாங்க, நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிடுவீங்க. அதனால நாங்க சட்டமன்ற இயக்கத்துல இந்த இதை போட்டோம். ஓகே. நீ மாதிரி இஷ்டத்துக்கு கொடுக்குறிய அரசு வரி பணத்துல, அதுக்கு ஒரு ரூலை நீ அதான் ரூல் ஃப்ரேம் பண்ணிருக்கியா இல்லையான்னு கேட்டோம். ரூல் ஃப்ரேம் பண்ணிருந்தா அந்த ஃப்ரேம் பண்ண ரூல் படி நீ நடக்கிறியா? அப்ப அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா வியூவர்ஸ் ரீடர்ஸ் இந்த எண்ணிக்கையில டிவில பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க முடியும். மற்றபடி நினைச்சா கூட அவங்க வந்து முரசொலிக்கோ காற்று நமது அமைச்சருக்கோ கொடுக்க முடியாது. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ரேஞ்சில் உள்ள பத்திரிகைகள் எல்லாம் இருக்கும். இப்ப நம் தினமதினு ஒரு பத்திரிகை திருவண்ணாமலையில இருந்து வருது, அவங்களோட வியூவர்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்தாகணும். இப்ப அவங்க வந்து லீகலா வந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. ஏதோ ஒரு ரூல் நீ போடு. இப்ப நீங்க வந்து எல்லா பத்திரிகையும் கொடுக்கணும்னு ரூல் போட்டீங்கன்னா கொடுங்க, எல்லா பத்திரிகையும் கொடுங்க. இல்ல வியூவர்ஸ் வந்து 1,00,000 பேப்பர்ஸுக்கு மேல ரீடர்ஸ் இருந்தாதான் அவங்களுக்கு கொடுக்கணும்னா அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப என்னன்னாக்கா இது வந்து முரசொலி வந்து 1,00,000 இல்லைன்னு வச்சுங்களேன், 50,000னாக்கா நம் தினமதிங்கிறது வந்து 60,000 வருது. இப்ப நீ முரசொலி கொடுத்தீங்கன்னா நம் தினமதிக்கு கொடு, 60,000 உன்னோட 10,000 கூட இருக்குல்ல. இப்போ இந்த வழக்கு முடிஞ்சதா இல்ல மறுபடியும் இதுல எதனா தொடர்ச்சி இருக்கா சார்? வழக்கு இன்னும் முடியல. இப்ப 117 இன்னும் ஒரு அந்த பொது தகவல் அலுவலர் இருப்பார்ல, அவரும் அன்னைக்கு வந்தாரு. அதனால அவர்கிட்ட அது விசாரணை பண்ணணும். அது இன்னொரு நாள் வரும். அது முடிஞ்சுதான் அப்புறம் ஜட்ஜ்மெண்ட். அது இன்னொரு 4-5 மாசம் ஆயிடும். ஓகே 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 சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். விறுவிறுப்பான அரசியல் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் எப்போதும் இணைந்திருங்கள்.